ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர் படிப்பு மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனத்தின் கன்சல்டன்ட் டீன் திருமதி விஜயலட்சுமி மற்றும் அந்நிறுவனத்தில் பயின்று அகில இந்திய அளவில் 4ஆம் இடம் பெற்று தேர்ச்சி பெற்ற திருமதி அர்ச்சனா தேவி ஆகியோர் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். அர்ச்சனா தேவி பட்டய கணக்காளரானது எப்படி? உங்களுடைய அறிமுகம் பத்தி சொல்லுங்க மேம். ஆக்சுவலி இன்ஸ்பிரேஷனா இருந்தது எங்க அப்பா தான். அவங்கள சிஏவா பார்த்துருக்கேன், நான் ப்ராக்டிஸ்ல இருந்திருக்காங்க. ஆனால் 11th நான் அக்கௌண்ட்ஸ்ன்னு அந்த சப்ஜெக்டை பார்த்த உடனே ஒரு முதல் காதல்னே சொல்லலாம். அவ்வளோ பிடிச்சிருந்தது. அக்கௌண்ட்ஸுங்கிற கான்செப்டும் பிடிச்சிருந்தது. அதை ஒரு சப்ஜெக்டாகவும் ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியல. 12th முடித்த உடனே ஃபவுண்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் எழுதியாச்சு. அண்ட் சர்ப்ரைசிங்லி ஆல் இண்டியா 13th ரேங்க் வந்துச்சு எனக்கு ஃபவுண்டேஷனில். ஸோ இன்னும் ஒரு உத்வேகம், நம்ம கரெக்டான இதில் தான் இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் எஃபோர்ட் போட்டு படித்தேன். இன்டரில் 26வது ரேங்க். ஸோ எல்லாரும் என்ன சொன்னாங்க, சரி 13 வந்துருச்சு, 26 வந்துருச்சு, அடுத்து ஃபைனலில் டபுள் ஆகி 52 வந்துடும் போல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க கிளாஸ் போகும்போதெல்லாம். இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கும்போது அது கஷ்டமாக தெரியல. ஸோ ரொம்ப ஆசையாக படித்தேன். அண்ட் ஃபைனலில் ஆல் இண்டியா 4th ரேங்க் வந்துச்சு, விச் வாஸ் லைக் அ சூப்பர் சர்ப்ரைஸ் எனக்கு. அண்ட் லா பேப்பருமே எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு படித்த ஒரு சப்ஜெக்ட். இந்தியாவிலே பெஸ்ட் ப்ரெசென்டட் லா பேப்பர் அப்படிங்கிற ஒரு ரெக்கக்னிஷனும் எனக்கு கிடச்சிது. ஸோ அது இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு தான் ஐ வென்ட் இன் டு எங்கள் இன்ஸ்டியூட்லேயே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நடந்துச்சு. ஒரு கார்ப்பரேட்டில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அப்படி என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப ஷார்ட்டாக ஆனால் ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்க உங்கள் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத. மேம் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், விஜயலட்சுமி மேம் கிட்ட. இப்படிப்பட்ட ஒரு பட்டய கணக்காளரை உருவாக்குறதுல உங்களுடைய பங்களிப்பு என்ன மேம்? நான் இப்போ கரண்டாக கன்சல்டன்ட் டீன் ஆஃப் SIRC இருக்கேன். ஸோ என்னோட பேசிக் பங்களிப்பு எப்படிங்கிறது என்னோட இன்ஸ்டிடியூட்டோட கைட்லைன்ஸ் படி நான் என்ன பண்ணணுமோ அதை நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற அந்த நிறுவனம் இது ஒரு ஸ்டாச்சுட்ரி பாடி. அது 1949 நிறுவப்பட்ட ஒரு ஸ்தாபனம். அது அப்போதுலேருந்து 1949 எப்படி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இருக்கோ அதே மாதிரி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை தான் நாங்கள் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸப்ட் தட் டெக்னாலஜி பேஸ்டு சப்போர்ட்லாம் நிறைய இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஏஐன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் எங்களோட ICAயில் ஒரு பார்ட். ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங்லேயும் இருக்குது, மெம்பர்ஸ் லேர்னிங்லேயும் இருக்குது. இப்போ பர்டிகுலராக ICA என்ன பண்ணுதுன்றதை நான் சொன்னேன்னா தனிப்பட்ட ரோலே எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ கலெக்டிவ் ரோல். ஸோ ஐ வுட் லைக் டு ப்ரிஃபர் மோர் ஆன் ஸ்பீக்கிங் அபவுட் வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ICA டுவர்ட்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 11 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஆல் ஓவர் தி கண்ட்ரி. இப்போ தமிழ்நாடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 92,000 அப்ராக்சிமேட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்க. இது February 2026 டேட்டா. இப்போ அப்டேட்டட் டேட்டா இப்போ போர்டு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஜூலை மாதம் அப்ராக்சிமேட்லி நம்மளுக்கு அப்டேட்டட் டேட்டா கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸை ஏன் நம்ம கொண்டு வரோம், அவங்களுக்கு முதல்ல கிராஜுவேஷன் முடிச்சுட்டு தான் CA படிக்கலாங்கிற ஒரு மெத்தட் இருந்தது. அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டே நம்ம சேர்க்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு மோர் ப்ரோக்ரெசிவ், மோர் அம்பிஷியஸ் அண்ட் மோர் கேப்பபிளாக இருக்காங்க. மேம், CA கோர்சஸ் பற்றி முதல்ல டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லிடுங்க மேம். CA 3 லெவல்ஸ் மேடம். CA ஃபவுண்டேஷன், CA இன்டர்மீடியட், CA ஃபைனல். இந்த CA ஃபவுண்டேஷனுங்கிறது ஒரு என்ட்ரி லெவல் மாதிரி. ஃபவுண்டேஷன் ஒன்னே புரிஞ்சுக்கலாம் நீங்கள். இது என்னென்னா 10th ஸ்டாண்டர்ட் முடித்தவங்க இதை ரெஜிஸ்டர் பண்ணலாம். எக்ஸாம் எழுதுறதுங்கிறது 12th எக்ஸாம் பாஸ் வந்தோடனே தான் அவங்க அந்த எக்ஸாம் எழுத முடியும். 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அக்கவுண்டிங், பிஸ்னஸ் லாஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், எக்கனாமிக்ஸ். இதில் 2 சப்ஜெக்ட் டிஸ்கிரிப்டிவ், 2 சப்ஜெக்ட் MCQ சாய்ஸ் மாதிரி. ஸோ முதல் 2 பேப்பர் 3 hours, அடுத்த 2 பேப்பர் 2 hours. ஸோ இந்த 4 பேப்பருக்கு ஆவரேஜாக அவங்க 200 வாங்கணும். ஓகேங்களா? பாஸ் பர்சன்டேஜ் 40. இதுதான் என்ட்ரி லெவல் ஃபவுண்டேஷனோட ரூல்ஸு. ஸோ இது 12th முடித்தவங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. இது பாஸ் பண்ணோன்னே உடனே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்டர்மீடியட்க்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். இங்கே ஃபீஸ் அந்தந்த லெவலுக்கு தான் வாங்குவோம். ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணால் தான் இன்டர்மீடியட்க்கு வாங்குவோம். ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ இன்டர்மீடியட் 6 சப்ஜெக்ட்ஸ். இஸ் மேட் ஆஃப் 2 groups.
ஒரு குரூப்பில் 3 சப்ஜெக்ட். ஸோ 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ என்னெல்லாம் படிப்பாங்க? அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் படிப்பாங்க, டாக்ஸேஷன் படிப்பாங்க, ஆடிட்டிங் படிப்பாங்க, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிப்பாங்க, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்க படிப்பாங்க அதில். ஸோ ஒரு குரூப்பாக வந்து பாஸ் பண்ணோன்னா அவங்க 150 மார்க் வாங்கியிருக்கணும். அகெயின் மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் 40, டோட்டலாக வந்து 150 வாங்கணும். குரூப்பாகவும் எழுதலாம், 2 குரூப்பை சேர்த்தும் எழுதலாம். 2 குரூப் சேர்த்து எழுதினாங்கன்னா 300 அவுட் ஆஃப் 600 வாங்கியிருக்கணும். ஸோ ஒன்றுத்தில் ஜாஸ்தி ஒன்றுத்தில் கம்மி வாங்கிட்டு ஃபைனலாக 300, மினிமம் பாஸ் 40 இருந்தால் இன்டர்மீடியட் கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு ஸ்டடி பீரியட் வந்து 8 months. ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து 8 months முடித்தோன்னா அவங்க அந்த எக்ஸாமை எழுதலாம். ஸோ இது வந்து ஃபவுண்டேஷன் லெவல்லேருந்து இன்டர்மீடியட் வரவங்களும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. காலேஜில் முடிச்சுட்டு ஆர் காலேஜோட 4th செமஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கரெக்டாக காலேஜ் முடித்த உடனே இமீடியட்டாக வர எக்ஸாமில் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ நிறைய இருக்காங்க. ஸோ இது வந்து பேரலல் என்ட்ரி மாதிரி. இன்டர்மீடியட் முடிக்கிறாங்க, அடுத்தது வந்து ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணிடுவாங்க. அன்இன்டரப்டட் ஆர்டிகல்ஷிப் 2 years. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஐடிடி கோர்ஸ் முடிச்சுடுவாங்க. அடுத்தது பேரலாக ஸ்பாம் எக்ஸாம்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் 4 பேப்பர். அந்த 4 பேப்பர் எழுதுவாங்க. செட் ஏ, செட் பி, செட் சி, செட் டி. இது எப்படின்னா இன்ஸ்டிடியூட்டில் போய் வெப்சைட்டில் அவங்க லாகின் பண்ணி ஆன்லைனாக படித்து ஆன்லைனாக எக்ஸாம் எழுதணும். கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி. இதை படிச்சுட்டு பேரலாக ஃபைனலுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலில் எவ்வளோ பேப்பர்ஸ்? அகெயின் 6 பேப்பர்ஸ். ஸோ இந்த 6 பேப்பர்ஸ் வந்து ஆர்டிகல்ஷிப் முடிச்சுட்டு 6 மாதம் கழித்து அந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. ஸோ டோட்டலாக 20 பேப்பர் மேடம். ஓவர் அ பீரியட் ஆஃப் 3.5 years they are going to prepare. So 20 papers 3.5 years தான் டியூரேஷன். மேக்ஸிமம் 4 yearsனு வச்சுக்கலாம் நீங்கள். இது வந்து ஈக்குவலன்ட் டு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் மோர் தென் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மேடம். ஏன்னா இட் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட் கிராஜுவேஷன் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட். ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸ் மாதிரி அப்படியும் சொல்லலாம். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் ஒரு மித்து வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் அப்படிங்கிறது. இன்னொன்னு ஒன்ஸ் வந்து நம்ம அதுல வந்து ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அதுல வந்து பாஸ் பண்றது கஷ்டம், எல்லா பேப்பர்ஸும் எழுதணும், என்னென்னவோ சொல்றாங்க. கரெக்ட். இதை பத்தி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க மேம். நாங்களும் நிறைய பேரண்ட்ஸ் வரும்போதும் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது இந்த ஆங்ஸைட்டியை வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. பேசிக்காக சேலஞ்சிங் கோர்ஸ் தான் இது. ஏன்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து உங்களோட சிக்னேச்சர் இஸ் கோயிங் டு பி ஸோ வேல்யூபிள் இல்லையா? ஸோ சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு அட்டெஸ்ட் ஃபங்க்ஷன்ஸு, ஆடிட் ஃபங்க்ஷன்ஸு, அஷூரன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், இந்த 3 ஃபங்க்ஷன்ஸும் ஸ்டாச்சுட்ரியாக நம்ம பண்ணும்போது, அதுவும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம சிக்னேச்சரை ட்ரஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த எக்ஸாம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பட் இம்பாசிபிள் கிடையாது. ஸோ கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன், பர்சீவரன்ஸ் தான் இதுக்கு முக்கியம். இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரியறது இல்லைன்னா, ஒரு பேப்பர் போயிடுச்சுன்னா 3 பேப்பர் எழுதணுங்கிறது ஜெனரிக்காக கரெக்ட். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 60 மார்க்ஸ் மேலே ஒரு சப்ஜெக்ட் வாங்கினாங்கன்னா அதுக்கு அவங்க எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ தெர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் who have taken exemptions for 3 பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க 2 பேப்பர் பாஸ் பண்ணிடுவாங்க 60க்கு மேலே வாங்கி. ஒரு பேப்பரில் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு போயிருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு பேப்பரை மட்டும் எழுதி அந்த குரூப்பை கிளியர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ இது இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் லெவல்ஸில் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது. வேர் த ஸ்டூடெண்ட் கேன் கிளைம் எக்ஸம்ஷன் ஃபார் மார்க்ஸ் ஸ்கோர்ட் above 60 இன் எனி பர்டிகுலர் சப்ஜெக்ட். இப்போ ஃபவுண்டேஷன் லெவலில் இப்படி ஒரு ஆப்ஷன் கிடையாது. அதை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணி, ஆமாம், ஃபுல்லாக கிளியர் பண்ணி 200 மார்க்ஸ் வாங்கணும். ஆஷனா மேம், இப்போ நீங்கள் சொல்லுங்க. மேடம் வந்து சொன்னாங்க என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் வந்து தேவை, எப்படிலாம் வந்து எந்த லெவலில் இருந்து வரணும், என்னென்ன லெவல்ஸ் இதில் இருக்குது, எக்ஸாம்ஸு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எந்த வயசுலேருந்து தொடங்குனீங்க? உங்கள் அப்பா தான் வந்து உங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்தார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எந்த வயசில் உங்களுக்கு அந்த ஸ்பார்க் இருந்துச்சு? 11th சொன்ன மாதிரி அக்கவுண்ட் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எங்கள் ஸ்கூல் டீச்சர் வந்து பாடம் எடுத்தார்ல, அதில் விழுந்தவ தான் நான். ஸோ அக்கவுண்ட்ஸு தான் என் லைஃப்பில் கொண்டு ட்ராவல் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டேன். அந்த டேல இருந்து இட் ஆல் ஸ்டார்ட். பட் ப்ரிப்பரேஷன்னு பார்த்தா என்னோட பர்சனல் வியூ, இப்போ ஸ்கூல் முடித்தா என்ன நினைப்போம் நம்ம, ஓகே ஸ்கூல் முடிஞ்சிருச்சு இனிமேல் ஃபன்னு தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். டெய்லி படிக்க வேண்டாம், ஹோம்ஒர்க் இருக்காது, டெஸ்ட் இருக்காது, செல்ஃப் லேர்னிங்கிற கான்செப்ட்குள்ளே போயிடுவோம். அதாவது செல்ஃப் டிசிப்ளின். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன், நான் என்ன பண்ணேன், பிகாஸ் ஹவு ஐ ஸ்கோர்ட் அப்படிங்கிற பேசிஸில் ரொம்ப ஓப்பனாக ஆனஸ்ட்டாக இஃப் ஐ ஹேவ் டு டெல், ஸ்கூலில் நான் எப்படி படித்தேனோ டெய்லி பேசிஸில் டெய்லி பாடங்களை அன்னன்னைக்கு சாயங்காலமே உட்காந்து படிக்கிறதா இருக்கட்டும், போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் கொடுக்குற மெட்டீரியல் மாதிரி, அதுதான் ஹோலி பைபிள், தட் இஸ் த ஃபைனல் எண்ட் டு எண்ட். அதை படித்தாவே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். டஃப் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னாவே சேலஞ்சிங்காக இருக்குங்கிறது நான் அப்சல்யூட்லி ஒத்துக்கிறேன். பட்
எண்ட் டு எண்ட் நீங்கள் படிச்சீங்க வித் சேம் கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின், கமிட்மெண்ட் ஆஸ் ஸ்கூல். நீங்கள் வேறு எதுவும் புதுசாக பண்ண வேண்டாம். ஸ்கூலில் என்ன பண்ணீங்களோ டெய்லி படிக்கிறது, அதை பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக யூல் பி ஏபிள் டு டூ இட். 4 years நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் இஸ் செட்டில்டு. அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இட்ஸ் லைக் ஒரு பஞ்ச் ஆஃப் மாஸ்டர் கீஸை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவ்வளோ டோர்ஸ் இருக்குது. எந்த டோர் வேணாலும் எப்போனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் தட் இப்போ நான் இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டேன் போச்சு அதுக்குள்ளே தான் போகணும். யூ கேன் ஆல்வேஸ் கம் பேக், சூஸ் another ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் இன்ஸ்டியூட்டில் வந்து தே ஹாவ் so many certificate courses, so many post qualification courses. ஸோ உங்களுக்கு எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, எனக்கு இன்டைரக்ட் டேக்ஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷனில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், இல்லை எனக்கு ஆன்டி மணி லாண்ட்ரிங் அது பிடிச்சிருக்கு, ஃபாரன்சிக் ஆடிட் பிடிச்சிருக்கு. இட்ஸ் லைக் ஓஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். ஸோ அதனால் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கெரியர் ஆப்ஷன் தான், ஒரு சிங்கிள் ஆப்ஷன் இல்லை. இட்ஸ் லைக் அ plethora ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் அண்ட் given to you on a platter. And you get to choose. அந்த மெனுவில் வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணது ஸ்பெஷலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வேறு எதாவது போகணுன்னாலுமே கண்டினியூஸ் லேர்னிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்ஸ்டியூட் கீப்ஸ் டோனிங் அஸ். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் டெல்லிங் மேம், இட் டசன்ட் மேக் ஒரு பர்சனை வந்து கெரியர் ஜாப் அப்படின்னு மட்டும் இல்லாமல் எங்களை செதுக்குது ஆஸ் அ ஹியூமன். நான் ஸ்டூடெண்ட்டாக என்டர் ஆனதுக்கும் சிஏ முடிச்சுட்டு எக்ஸிட் ஆகும்போது ஐ வாஸ் ஸோ ஃபைன் டியூன்ட் ஆஸ் அ பர்சன். ரிஃபைன்டு ஹியூமன் பீயிங்காகவே மாறிட்டேன். தே கிவ் அஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ். நீ படிச்சு முடிச்சுட்டு வந்து உங்களை மோல்ட் பண்ணி ரொம்ப மோல்ட் பண்ணிடும். எனி ஸ்டூடெண்ட் ஐ எம் ஷுர் வில் ஷேர் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு ஷுவராக தெரியும். யார்கிட்டனாலும் கேளுங்க. ஒன்ஸ் தே என்டர் சிஏ அண்ட் தே கம் அவுட், தே வில் பி அ டோட்டலி எத்திக்கல் ரிஃபைன்ட் ஹியூமன் பீயிங். உங்களை செதுக்கியிருப்பாங்க ஃபார் லைஃப். அண்ட் ஃபார் லைஃப் தட் லேர்னிங் யூ கேன் கேரி. ப்ரொஃபஷனல் மட்டும் இல்லை, பர்சனலாகவுமே இட் ஹேஸ் அன் இம்பேக்ட் ஆன் யோர் த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட், அந்த டிசிப்ளின், த ரெசிலியன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஆக்சுவலி ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் கம்ப்ளீட்டட் த கோர்ஸ். ஸ்கூல் லெவல்ல இருந்தே நாம கேள்விப்பட்ட விஷயம் நினைக்கிறேன், டிசிப்ளின் இருந்தா எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. நீங்க வந்து டீச்சிங் லெவல்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து தெரியும் டிசிப்ளின் என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த துறை வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, உங்களுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றீங்க மேம்? மெம்பர்ஸுங்கிறதுக்கு தான் அந்த போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஆப்ஷன் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு லெவலாக தான் கடந்து போகணும். அதான் ஐசிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேம்ஸ்லாம் விளையாடுவோம்ல, ஒரு லெவலுக்கு போனால் தான் அடுத்த லெவல் மாதிரி நாங்கள் 3 லெவல் வச்சுருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஃபவுண்டேஷனில் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸ்டூடெண்ட்டாக. ஃபீஸ் 9,000 rupees அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு மெட்டீரியல் வீட்டுக்கு வந்துடும். மெட்டீரியல் வந்து அவங்க எப்போ வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது ஒரு கூப்பன் கோட் மாதிரி அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ எக்ஸாம் எழுத போகிறதில்ல, நான் இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் எக்ஸாம் எழுத போகிறேன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கலாம், இப்போ கரண்ட்டாக அப்டேட் ஆன மெட்டீரியல் நான் வாங்கிக்கணும்னு நினைக்கும் போது அந்த கூப்பன் கோடு அப்ளை பண்ணி எப்போ வேணால் வாங்கிக்கலாம் அந்த மெட்டீரியல். ஸோ பாக்கி நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு டவுன்லோடபிள் மெட்டீரியல்ஸ் வெப்சைட்லேயே இருக்குது. ஆன்லைனாகவும் படிச்சுக்கலாம், நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணியும் அதை படிச்சுக்கலாம். புக்ஸ் அப்புறமாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ என்ன பண்ணுவாங்க, படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பண்ணும்போது இதில் 2 திங்ஸ் இருக்குது. இப்போ ஒரு தமிழ் மீடியத்துலேருந்து வந்திருக்காங்க, இல்லை வேறு மீடியம். ஏன்னா நான் சதர்ன் ரீஜனுக்காக நான் பேசணும். ஸோ 6-7 லாங்குவேஜஸ் நம்ம சதர்ன் ரீஜன்லேயே இருக்குது. அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். நான் எப்படி சிஏ படிக்கிறது அப்படிங்கிறது, என்ன நீங்கள் மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இங்கிலீஷுங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்திருக்காதா? நிச்சயமா. 100 மார்க்குக்கு நீங்கள் எழுதிருப்பீங்களா, எழுதிருக்க மாட்டீங்களா? அதே மாதிரி கணக்குங்கிறது அட்லீஸ்ட் 10th படிச்சிருப்பீங்களா? ஆமாம். ஸோ இந்த இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபவுண்டேஷனுங்கிற சப்ஜெக்டே இருக்குது. ஸோ எந்த பேசிஸில் சப்ஜெக்ட் இருக்குன்னா, 6வதுலேருந்து நீங்கள் 10வது எழுதி படித்த இங்கிலீஷு, 6வதுலேருந்து நீங்கள் 10வது படித்த கணக்கு நல்லா புரிஞ்சு தெளிஞ்சு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஜர்னி இன் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டிசிப்ளின்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒவ்வொருத்தரோட கிராஸ்பை பொறுத்தது மேடம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பேஜில் இன்ட்ரடக்ஷனில் என்ன நாங்கள் எதிர்பார்க்குறோம் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்துன்னு சொல்லிடுவாங்க. ஃபவுண்டேஷன் லெவலில் நாலேஜ்னு சொல்லுவாங்க, இன்டர்மீடியட் லெவலில் அப்ளிகேஷன் அண்ட் நாலேஜ்னு சொல்லுவாங்க, ஃபைனலில் வந்து அனாலிட்டிக்கல் சொல்லுவாங்க. நாலேஜ், அப்ளிகேஷன் அண்ட் அனாலிட்டிக்கல் ஒரு முடிவு சொல்லணும் ஃபைனல் லெவலில். ஸோ அந்த லெவலில் அவங்க கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்கன்னு தெரியும். உங்களுக்கு கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது. இப்படி தான் ஃபார்மேட் இருக்கும், எல்லாமே வந்து அவங்க சொல்லிடுறாங்க. ஐசிஐலேயே வந்து கிளாஸஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.